ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது தினமும் இந்த தாவேகா அமைச்சரவை அமைச்சர்லேருந்து தினமும் ஒரு 3-4 அமைச்சர்கள் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, முதலமைச்சர்னு சொல்லிட்டோம், முட்டாள் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் முதல்ல கேளுங்க. ஸோ அவருடைய அதிர்ஷ்டம் பாருங்க, எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர், இன்றைக்கு சட்டசபையில் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அவைத் தலைவர் மட்டுமல்ல, ஒரு சீனியர் அமைச்சராக எங்களுடைய தலைவர் இதிலேயே அமைச்சர். இந்த வரலாறு யாருக்குமே கிடையாது. கேட்டீங்களா? அதாவது செங்கோட்டையனுக்கு வந்து பெரிய வரலாறு இருக்கான். எம்ஜிஆர் காலத்தில் மந்திரியாக இருந்தாராம், அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் மந்திரியாக இருந்தாராம், இப்போ விஜய் காலத்திலேயும் மந்திரியாக இருக்காராம். இது நான் சொல்லலை, செங்கோட்டையன் சொல்கிறாரு. சாரி, ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாரு. இதை செங்கோட்டையனும் பக்கத்துலேருந்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் வரலாறும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. செங்கோட்டையனுக்குமா தெரியாது? செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்தில் எப்போ மந்திரியாக இருந்தார்? அவர் எம்எல்ஏவாக இருந்தார். முதல் 91 ஜெயலலிதா அமைச்சரவையில் தான் மந்திரியாக இருந்தார். அதுக்கப்புறமும் ஜெயலலிதா அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தார். இப்போ விஜய் அமைச்சரவையில் மந்திரியாக இருக்கார். இப்போ வந்து இதில் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு வரலாறு யாருக்குமே கிடையாது, செங்கோட்டையனுக்கு தான் உண்டு அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி நெடுஞ்செழியன்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அது இவர் ஆதவ் அர்ஜுனாவுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால சும்மா குத்துமைப்பாக அடிச்சு விடுறதுக்கான வாய்ப்பு வந்ததான் உலகை தள்ளுறதுக்கானே தவிர அவருக்கு நெடுஞ்செழியனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த நெடுஞ்செழியன் அண்ணா காலத்தில் மந்திரியாக இருந்தார், கலைஞர் காலத்தில் மந்திரியாக இருந்தார், எம்ஜிஆர் காலத்தில் மந்திரியாக இருந்தார், ஜெயலலிதா காலத்தில் மந்திரியாக இருந்தார், இடைப்பட்ட காலத்தில் ஜானகி அம்மா ஒரு அமைச்சரவையிலையும் மந்திரியாக இருந்திருக்காரு. ஆக ஒரு 5 பேர்கிட்ட மந்திரியாக இருந்து பணியாற்றிய பெருமை வந்து நெடுஞ்செழியனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் எடுத்துக்க போனீங்கன்னா முத்துசாமி, அதாவது போன திமுக பீரியடில் மந்திரியாக இருந்த முத்துசாமி, அவரும் வந்து எம்ஜிஆர் காலத்தில் மந்திரியாக இருந்திருக்காரு, திரும்பி ஜெயலலிதா காலத்தில் மந்திரியாக இருந்திருக்காரு, இப்போ ஸ்டாலின் தலைமையிலையும் அவர் மந்திரியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்துக்க போனால் KKSSR ராமச்சந்திரன், சாத்தூர் ராமச்சந்திரன் சுருக்கமாக சொல்லுவோம். அவர் வந்து எம்ஜிஆர்கிட்டையும் மந்திரியாக இருந்தார், கலைஞர்கிட்டையும் மந்திரியாக இருந்தார், ஸ்டாலின்கிட்டையும் மந்திரியாக இருந்தார். ஸோ இவ்வளவு பேர் இவ்வளவு வரலாறு வச்சுருக்கையில் புதுசாக செங்கோட்டையனு தான் இந்த வரலாறை உண்டாக்குன மாதிரி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. சரி, அவருக்கு தான் வரலாறும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது, சும்மா குத்துமைப்பாக அடிச்சு விடுறதுனால இது பண்ணிக்க. இன்னைக்கு